சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் தனது சகோதரருடன் இருந்தபோது அந்த ரயில் நிலைய நடைமேடையில் சென்று கொண்டிருந்த தலைமை காவலர் கமலக்கண்ணன் என்பவர் ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சைதாப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தலைமை காவலர் இந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடக்கூடிய பணியில் ரயில்வே போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையில் அவரை சஸ்பெண்ட் செய்து அதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அவரை தேடக்கூடிய பணியில் 4 தனிப்படைகள் ரயில்வே போலீசார் அமைத்திருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் நீதிமன்றம் மூலமாக கமலக்கண்ணன் முன்ஜாமீன் பெற்றிருப்பதாகவும் ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது துறை ரீதியான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.